லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள். ஏன் அவர் இதை செய்கிறார், கேட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், சொல்லப்பட்டது லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். யா ரசூலல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தை, தன்மைகளை உள்ளடக்கிய சூரா. அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன். என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன். ரசூலிடத்தில் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அஹ்பிரூஹு, அவருக்கு அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். யா அஹி, என் சகோதரனே, இதை விட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்திலே? படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்பிரூஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் எப்போது நேசிப்பான்? குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். யாரை அல்லாஹ் விரும்புகிறான், எதை அல்லாஹ் விரும்புகிறான்? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வாவை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தன்னிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாக நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இஹ்சானை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல் இஹ்சான் என்னென்று பார்த்தோம்? அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். அந்த இஹ்சானை, நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடியார்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம், நிபந்தனை, நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள். உங்களோடு வாழக்கூடிய முஃமின்களை நேசியுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள். நாளை மறுமையில் அர்ஷின் நிழல் இந்த 7 பேருக்கு, அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். அதில் ஒரு கூட்டம், ரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்காக சேர்வார்கள், அல்லாஹ்விற்காக பிரிவார்கள். இவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இவர்கள் அல்லாஹ்விற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை அளிப்பான், அழைப்பான். ஐன முத்தஹாப்பூன பிஜலாலி, என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே? அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி.